சீனாய் மலையில பாருங்க, ஒரு இடி முழக்கத்தோடு பேசுறாரு. என்னங்க சொல்றாங்க, இந்த இடி முழக்கம் எங்களோடு பேச வேண்டாம். ஆனா அதே சீனா மலையில பேசின அதே தெய்வம் தான் லாசருடைய கல்லறையில் நின்னும் அழுந்தாரு. சீனாய் மலையில ஏதோ கோபத்தோடு பேசுற மாதிரியும் ஆக்கிரசத்தோடு பேசுற மாதிரியும் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அந்த சீனாய் மலையில பேசுற அந்த தெய்வத்துடைய இருதயத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, கல்வாரி மலையில பார்க்கலாம். அந்த இருதயத்திலிருந்து ரத்தம் சிந்துகிறது. தேவன் என்ன மனம் திரும்பிட்டாரா? பழைய ஏற்பாட்டில் கோபமா இருந்து புதிய ஏற்பாட்டில் அடி வாங்குற அளவுக்கு மனம் திரும்பிட்டாரா அப்படின்னா இல்ல. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனா பழைய ஏற்பாட்டில் என்னதான் அன்பை காமிக்கணும்னு நினைச்சாலும், அன்பை காமித்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத இடத்தில் இருக்கிறனால பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு பவரை காமிக்க வேண்டியதா இருந்துச்சு. எந்த பவர்? மாமிசத்தில் அதிகமான பவர். அப்ப மாம்சத்துல பவர்ஃபுல்லான காரியத்தை கடவுள் வெளிப்படுத்துறாரு. சீனாய் மலையில கத்துனார் பாருங்க, அந்த சத்தம் கேட்டுச்சு பாருங்க. ஜனங்கள்லாம் இந்த பிதா என் கூட பேச வேணாம்னு சொன்னாங்க பாருங்க. அப்போ அவர் ஹார்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்க பிள்ளைங்க நீங்க மிரட்டும் போது ஏதோ ஒன்று பண்ணும் பொழுது, இதுக்கப்புறம் அப்பா கூட நான் பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய வழி தரும். அவன் நல்லதுக்காக தான் நீங்க ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க, ஏதோ ஒன்று நல்லது சொல்லி திட்டுறீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க. ஆனா அவனுக்கு எப்படி தெரியுதுன்னா, இவர் எப்போ பார்த்தாலும் என்ன அடிக்கிறவரா தான் இருக்கிறாரு அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு பிக்சர் வருது. அந்த மாதிரி ஒரு பிக்சரை தான் இஸ்ரவேல் ஜனங்க கடவுளை பார்த்தாங்க. தேவன் சொல்றாரு, இந்த பிக்சரோட ஒருத்தர் இருக்கான் பாரு, இதுக்கு பேர் தான் பாவம்.